வாமா. ராணி இந்த பாலை குடி. எனக்கு வேணாம் சித்தி, எனக்கு புரியல. என்னம்மா ராணி, காலையில இருந்து எதுவுமே சாப்பிடல. நீ இப்படி சாப்பிடாம இருந்தா என்ன அர்த்தம்? நீ இப்போ ஒத்த உசுருக்காரி இல்ல, உன்னை நம்பி வயிற்றுல ஒரு குழந்தை இருக்கு. இப்ப கூட சாப்பிடலன்னா எப்படி? இந்த பாலையாவது குடி. இல்ல பாட்டி, எனக்கு பசி இல்ல. என்ன ராணி சின்ன குழந்தையாட்ட அடம் பிடிக்கிற? அம்மா ராணி, உன்னோட வேதனை எங்களுக்கு புரியாம இல்ல. நீ சாப்பிடாம இருக்கிறது நல்லது இல்லம்மா. நீ தெம்பா இருந்தாதானே சித்தார்த்த காப்பாற்ற முடியும். ஆமா அண்ணி, நாளைக்கு வேற பெரிய விரதம் இருக்கணும்னு நம்பூதிரி ஐயா வேற சொல்லியிருக்காரு. இங்க பாரு, இப்படி நிற மாச கர்ப்பிணியா இருந்து நீ சாப்பிடாம இருந்தா குழந்தைதாம்மா ரொம்ப பாதிக்கும். ராணி நீ எதுக்கு கவலைப்படுற? அதான் நாளைக்கு விரதம் இருந்து பூஜை பண்ணா நம்ம சித்தார்த்த காப்பாத்திடலாம் ராணி. ஆமாம்மா, நீ இப்படி இருக்கிறத சித்தார்த்தை விரும்ப மாட்டான். எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் இந்த குடும்பத்தையும் சித்தார்த்தையும் நிதானமா காப்பாத்தி வந்துட்டு இருக்க. நீ எவ்வளவு தைரியமான பொண்ணு. உன்னை நம்பிதானமா நாங்கெல்லாம் இருக்கோம். நீ தைரியமா இருந்தா தான் எல்லாத்தையும் சரி பண்ண முடியும். சொன்னா கேளுமா. ஆமா ராணி, இத பாரு, நீ தானே எங்க எல்லாருக்கும் தைரியம் சொல்லுவ. நீ ஏன் இப்படி இருந்தா எப்படி? பாட்டி, நான் அம்மா தைரியமான ஆளா இல்ல பாட்டி. தாடிகாரன் என் கூட இருக்கிறது தான் எனக்கு பெரிய தைரியமே. இப்போ தாடிகாரன் எங்க இருக்கிறான், அவனுக்கு என்ன ஆச்சு, எப்படி இருக்கான்னு எதுவுமே தெரியாம என்னால எப்படி தைரியமா இருக்க முடியும்? அதுக்கு தானே ராணி நம்பூதிரி பரிகாரம் அது இதுன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. நீ இந்த பாலை குடிச்சிட்டு ரூம்ல போய் படு. இங்க பாரு, நாளைக்கு விடியற பொழுது நல்ல பொழுது அமையணும்னு நாம கடவுளை வேண்டிக்கலாம். இந்தா குடி, வாங்கிக்க. அம்மா நீ குடிமா. நீ தெம்பா இருந்தா தான் நாளைக்கு நல்லபடியா விரதத்தை முடிச்சிட்டு சித்தார்த்த கூட்டு வர முடியும். குடிமா. சாப்பிடு. குடி. ராணி அம்மா வளரு, தர்ஷினி, பாட்டி. நீங்க 2 பேரும் ராணியோட ரூமுக்கு போய் அவளோட படுத்துக்கோ. கூட்டு போமா. சரிம்மா. பாட்டி, அதெல்லாம் ஒன்னும் வேணாம் பாட்டி, நானே போய்க்கிறேன். ஜான்சி மேடம் தான் கூட இருக்கிறாங்களே. சரிம்மா, படுத்துக்க. நீங்க எல்லாம் போய் தூங்குங்க. நாளைக்கு விரதம் இருந்து பூஜை பண்ணணும்ல, நான் போய் தூங்குறேன். சரி, போய் தூங்க. பார்த்து பார்த்து பொறுமையா போ.